பாருங்கப்பா, இப்போ இந்த ரோஸ் செடி ஊட்டி ரோஸ் செடி வச்சுருக்கேன் நான். அதை கட் பண்ணி விட்டேன். இந்த பாருங்கள், கீழே கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விடவும் கீழே அடியிலேருந்து புது துளிர் விட்டுங்க பாருங்கள். எத்தனை ரோஸ் எத்தனை மொட்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். 2 மலர்ந்துருக்கு, ஒரு மொட்டுருக்கு. அங்கே பாருங்கள், கீழே கூட அடியில் எவ்வளோ அழகாக பெரிய பூ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து இந்த பாருங்கள் துளிர் விட்டு இப்போ இதில் பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சுருக்கு. இன்னும் மலரலை. இதில் பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டதில் அதான் எப்போயுமே நான் சொல்கிறது, ரோஸை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த பாருங்கள், கட் பண்ணி விட்டு புது துளிர் வந்து அதில் வந்து நிறையா பூ பூக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தேலியா பூ இது கிழங்கு பிள்ளைங்க கேட்டுருந்துச்சுங்க. நான் அவர்கிட்ட சொல்லி விட்ருக்கேன், கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கிழங்கு நான் கட்டாயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேப்பா. இங்கே பாருங்கள், இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்து கட் பண்ணி வச்சது. நான் கட் பண்ணி வச்ச வீடியோ அப்படி போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக துளிர் விட்டு வருது. அந்த சோத்து கத்தால ஜெல்லு வச்சு நம்ம வந்து எப்போயுமே கட் பண்ணி நட்டு விட்டால் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ இதில் நான் கடலை புண்ணாக்கா அமிர்த கரைசல் ஊற்றி விட்டேன்னா நல்லா வரும், கிழங்கு நல்லா வைக்கும்ப்பா. பாருங்கள், இதில் கூட பாருங்கள் கட் பண்ணி விட்டுருக்கேன். புது துளிர் எவ்வளோ அழகாக இப்போ வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், பூராமே புது துளிர் வருது பாருங்கள். எப்போயுமே ரோஸை வந்து பூத்து முடியும் அந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அதில் மஞ்சள் சாணி ஏதாவது வச்சிடணும். புது துளிர் அழகாக வருது பாருங்கள். பூ எத்தனை பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கப்பா.